நீங்க நம்ம கம்பெனியோட queries-லாம் பாத்தீங்களா? நம்ம கம்பெனில அக்கவுண்ட்ஸ்ல வேலை பார்க்கணும்னா இதெல்லாம் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். அது மட்டும் இல்ல, நமக்கு நிறைய கஸ்டமர்ஸ் நார்த் இந்தியால இருக்காங்க, ஃபாரின் கிளைண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க கிட்டலாம் நம்ம கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நான் யாரை வேணாலும் சமாளிப்பேன் சார். ஹலோ, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்டர்வியூக்குன்னு ஒரு டெக்கரம் இருக்கு. நீங்க இந்த மாதிரி உட்கார்ந்தெல்லாம் பேசக்கூடாது, புரியுதுங்களா? உங்க பாடி லாங்குவேஜே சரியில்லைங்க. என்ன சார் இப்படி சொல்றீங்க? நான் இப்படி பேசினாதான் நல்லா இருக்குன்னு எல்லாரும் சொல்றாங்க. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க பேசுறது நடந்துக்கிறதுலாம் சரியில்லை. ஐ திங்க் நீங்க வேற நல்ல கம்பெனியா பாத்துக்கோங்க, சரிங்களா? உங்க ஆட்டிடியூட்லாம் எங்க கம்பெனிக்கு செட் ஆகாது. இந்தாங்க, எடுத்துட்டு வெளியே கிளம்புங்க. என்ன சார் நீங்க ஒழுங்கா பார்க்காம அதுக்குள்ள முடிவெடுக்கிறீங்க? முதல்ல கையெடுங்க. உங்ககிட்ட தான் நான் சொல்றேன், கையெடுங்க. கொஞ்சமாச்சும் மேனஸோட நடந்துக்கோங்க, புரியுதா? யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு உங்களுக்கு தெரியாதா? என்ன சார் நீங்க ஒரு சின்ன வயசு ஆணும் பொண்ணும் தனியா இருந்தா எப்படி நடந்துக்கணுமோ அப்படிதானே சார் நடந்துக்கிறேன். இத போய் தப்புன்னு சொல்றீங்க? என்ன சார் நீங்க? This is bullshit. என்ன பேசுறீங்க? சாரி, முதல்ல வெளியே கிளம்புங்க. உங்களை யார் உள்ள கூப்பிட்டா? செக்யூரிட்டி, வெளியே போங்க. ஏய், என்ன பண்ணிட்டு இருக்க? ஆ? ஏய், இப்ப வருவாங்க. ஏய், என்ன பண்ணிட்டு இருக்க? ஏய், நீ எல்லாம் ஒரு ஆம்பளையாடா? வேலைக்கு வந்து இப்படிதான் பண்ணுவியா? ஏய். உன்ன மாதிரி பொம்பளை பொறுக்கல நான் சும்மா விட மாட்டேன். உன்னை போலீஸ்ல புடிச்சு கொடுக்கறேன். ஐயோ, யாராவது காப்பாத்துங்க ஏய், ப்ளீஸ். ஏய், கையை விடு, கையை விடுங்கறல, கையை விடு. ஐயோ, என் கையை விடு. என்ன பண்ற? ஏய், ஐயோ, காப்பாத்துங்க. சார் 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 என்ன சார் ஆச்சு? என்னமா ஆச்சு? சார் 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 என்ன சார் ஆச்சு? எங்க யார் இவங்க? வெளியே கூட்டு போங்க. என்னமா ஆச்சு? சார் ஐயோ, நீ எல்லாம் ஒரு ஆம்பளையாடா? வேலைக்கு வந்த பொண்ணு இப்படிதான் பண்ணுவியா? உன்ன மாதிரி ஒரு பொம்பளை பொறுக்கல ஏய், சும்மா விட மாட்டேன். யாரு? உன்னை போலீஸ்ல புடிச்சு கொடுக்கறேன். ஏய், வெளியே போ. ஐயோ என்னாச்சு? பொம்பளை ஒரு கவலை கேவலமா போச்சா? கைய பிடிச்சு இழுத்து வரியான்னு கேக்குறேன் சார். நான் முடியாதுன்னு சொன்ன உடனே இந்த மாதிரி பண்ணிட்டேன் சார். ஏய், என்ன போய் சொல்லிட்டு இருக்கியா? நீயே எல்லாமே பண்ணிட்டு நாடகம் போட்டுட்டு இருக்கியா? போலீஸ்ல சொல்லி உன்னை என்ன பண்ற பாரு. போ, போலீஸ்ல சொல்லு, போ. என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்க? சார் மா சார், மா, என்ன சார் மா, ஆச்சு? மா மா நில்லுமா மா 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 சார் 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 என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்க? சார் என்ன சார் பார்த்து போலாம்ல சார், ஆளை பார்த்து கை வைக்கணும். ஏய், அப்படியே போட்டேனா? என்ன பேசிட்டு இருக்க? நீ தான் செக் பண்ணி அனுப்பணும். யாரு அந்த கேவலமான பொண்ணு? சார் என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க? அந்த பொண்ணு கத்திட்டு போறத பார்த்தா எப்படி போலீஸ் கூட்டிட்டு வந்துரும் போலங்க சார். நீங்க கேஷுவலா இருக்கீங்க சார், என்னையும் போட்டு திட்டிட்டு இருக்கீங்க சார். ஏய், நான் என்ன தப்பு பண்ணேன்? ஆரம்பத்துல இருந்தே அசிங்கமா நடந்துக்கிட்டது அவ. வரட்டும், யார வேணா கூட்டு வர சொல்லு, நான் பாத்துக்கிறேன். ஐயோ சார், நீங்க புரியாம பேசிட்டு இருக்கீங்க சார். ஒரு கூட்டத்துல போய் இவன் என் கையை பிடிச்சி இழுத்துறான்னு ஒரு பொண்ணு சொன்னாலே மொத்த கூட்டமும் அந்த பொண்ணுக்கு தான் சார் சப்போர்ட் பண்ணுவாங்க. நீங்க வேலைக்கு வந்த பொண்ணுகிட்ட போய் தப்பா நடந்திருக்கீங்களா சார்? ஏய், அப்படியே போட்டேனா? சார் இங்க பாரு, இன்னொரு வார்த்தை அந்த மாதிரி சொன்ன உன்னை நானே கொன்னுடுவேன். ஐயோ, நான் அப்படியெல்லாம் சொல்லல சார். அப்படி சொல்லுவாங்கன்னு தானே சார் சொன்னேன். போலீஸ் வந்து பெரிய பிரச்சனை ஆயிடும் சார். நீங்க இங்க இருக்காதீங்க சார், நீங்க கொஞ்சம் தயவு செஞ்சு வீட்டுக்கு போயிருங்க சார். நான் எதுக்கு பயந்து போகணும்? நான் என்ன தப்பு செஞ்சேன்? நான் இங்கே தான் இருப்பேன், பாத்துக்கலாம், போலீஸ் வரட்டும். என்ன சார் புரியாதால இருக்கீங்களே சார். இங்க வச்சு விசாரிச்சாங்கன்னா நம்ம கம்பெனியோட ரெputation போயிடும் சார். நீங்க கிளம்புங்க சார். கதிர் சார் வேற கோவப்படுவார் சார். நாங்க அந்த பொண்ணு வந்து பாத்துக்கிறோம் சார், நீங்க கிளம்புங்க சார்.
இந்தாங்க சார் உங்கள் ஃபோனு. நீங்கள் வீட்டுக்கு போங்க சார், நாங்கள் பார்த்துக்குறோம் சார். நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க சார், நாங்கள் எல்லாரும் இருக்கிறோம் சார். ஏதாவது கேட்டாங்கன்னா ஃபோன் பண்ணுங்க. இல்லைன்னா இங்கே வரணும்னு சொன்னா கூட பரவாயில்ல, நான் வரேன். சரிங்க சார், பார்த்து போயிட்டு வாங்க சார். எனக்கு ரொம்ப டவுட்டா இருக்கு. நம்ம எப்படி பண்ணிருப்பாங்க. வாமா, இதாம்மா எங்க ஏரியா, வா போலாம். இருமா, காசு கொடுத்துறேன். இந்த வருஷம் திருவிழா காமாட்சிக்கா, நீங்க என்ன 5 பேர் தான் இருக்கீங்க, மத்தவங்களாம் எங்க? ஏய், உனக்கு யார் வேணும்? நாங்க எல்லாரும் இங்க தான் இருக்கோம். யார் அவங்க? அவங்களையே கூட்டிட்டு வந்திருக்கிற நீ? எல்லாம் நமக்கு தெரிஞ்சவங்க தான். இவங்களுக்கு ஒண்ணு கிடைச்சிருக்குக்கா. அம்மா, அது என்னன்னு கொஞ்சம் காட்டுமா. யாரு? இது நீங்க எல்லாருமே கட்டியிருக்கிற கயிறு மாதிரியே இருக்கு. நேத்து ராத்திரி என் கைக்கு கிடைச்சது. இந்த கயிறு யாருதுன்னு மட்டும் சொல்ல முடியுமா? ஐயோ, அத்தா, யாருதான் இருக்கும்? ஐயோ, இது சாமி கயிறாச்சே. யார் இது கழட்டி போட்டது? ஒரு 7 நாளைக்கு கட்டி விரதம் இருக்க முடியாதவங்களா எதுக்கு நோம்பு கயிறு கட்டணும்? இது தானா கழட்டி போட்ட மாதிரி தெரியல. இது பாருங்க, அருந்து விழுந்த மாதிரி தான் இருக்கு. அது யாருன்னு கொஞ்சம் சொல்றீங்களா? அவங்க கிட்ட எனக்கு ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும். நீங்க எல்லாரும் இங்க இருப்பீங்கன்னு தான் வந்தேன். இப்ப யார் கையில இல்லைன்னு எப்படிதான் கண்டுபிடிக்கிறது? அக்கா, காலையில கோவில்ல பூ கட்டுறதுக்காக 6 பேர் போனாங்க. 6 பேர் கையிலயும் கயிறு இருந்துச்சு, நான் பார்த்தேனே. ஏய், ஜெயக்கொடிக்கு ஃபோன் பண்ணு. அவ கூட தாண்டி எல்லாரும் வேலைக்கு போனாங்க. கரெக்ட். அவங்க கையில எல்லாம் கயிறு இருக்கான்னு செக் பண்ண சொல்லு. ஹலோ, ஜெயக்கொடியா? ஏமா, என்னம்மா பிரச்சனை? எதுக்கு அந்த பொண்ணை தேடுறீங்க? அது வந்து ஒரு முக்கியமான விஷயம்க்கா. அவங்களுக்கு தான் அது தெரியும்னு சொன்னாங்க. அதான் அவங்க யாருன்னு எனக்கு தெரியணும். அப்போதான் எங்க வீட்ல நடக்கிற பிரச்சனைக்கு காரணம் யாருன்னு தெரிய வரும். சரிம்மா, நான் வைக்கிறேன். சொல்லுங்கக்கா, இந்த கயிறு யாருதுன்னு சொன்னாங்களா? தெரிஞ்சதா எதுவும்? எல்லார்கிட்டையும் கேட்டாச்சுமா. அங்க இருக்கிற எல்லார் கையிலயும் கயிறு இருக்கான். யார் கையில இருந்து விழுந்துச்சுன்னே தெரியலையேம்மா. அக்கா ப்ளீஸ்க்கா, கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க. யாராவது ஒருத்தவங்கள மிஸ் பண்ணிருப்பீங்கல்ல. நீங்களே 5 பேர் இருக்கீங்க, உங்களோட சேர்த்து மொத்தம் 6 பேரு. கோயில்ல ஒரு 6 பேர்னு சொன்னீங்க. 6 இன்னொரு 6ன்னா 12. நீங்க ஃபோன் பண்ணி கேட்டது எத்தனை பேரு? ஒரு 7 பேரு. அப்போ மொத்தம் 19 தானே ஆச்சு. இன்னும் ஒருத்தர் யாருங்கிறத சொல்லுங்களேன். ஓ ஆமால, அது யாரு? ஆமா, யார் அந்த ஒரு ஆளு? இன்னும் ஒரே ஒருத்தர் தானேக்கா. ப்ளீஸ்க்கா, அவங்க யாருன்னு யோசிச்சு சொல்லுங்களேன். ஏய், நம்ம அலமேல அக்காவை விட்டுட்டீங்களே. ஐயோ ஆமால, ஆனா நேத்துல இருந்து ஆளை காணுமே. எங்க போச்சுன்னு தெரியல அந்த அலமேலக்கா. அக்கா, அவங்களோட ஃபோன் நம்பர் தர முடியுமா? இந்தாம்மா, இதோ ஃபோன் நம்பர் தரேன். ஒரு நிமிஷம் இருங்க. அவங்க ஞாபகமே இல்லடி. ரெண்டுமே ஒரே நம்பர் தான்க்கா. அப்போ அலமேல அக்கா தான் எனக்கு கால் பண்ணிருக்காங்க. எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்களாக்கா? நான் உடனே அவங்கள பார்க்கணும். ப்ளீஸ்க்கா, எங்க இருப்பாங்கன்னு மட்டும் சொல்றீங்களா? இருமா, ஃபோன் பண்ணி இங்கே வர சொல்றேன். சரிக்கா, சொல்லுங்க. என்ன இது சுவிட்ச் ஆஃப்னு வருது? எங்க போச்சு இந்த அலமேலக்கா? ஆளையே காணோம். அக்கா, அந்த நம்பர் நேத்துல இருந்தே சுவிட்ச் ஆஃப்ல தான்க்கா இருக்கு. அக்கா, அவங்க வீட்டுக்கு என்ன கூட்டிட்டு போங்களேன். சரிம்மா, வா. அக்கா அக்கா, ஒரே ஒரு நிமிஷம்க்கா. சரிம்மா. அக்கா, நான் இப்ப வந்து. சரிம்மா, நீ போயிட்டு வா. ஹலோ ஹலோ, நான் ஆஃபீஸ்ல இருந்து தான் பேசுறேன் மேடம். இங்க ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு மேடம். பிரச்சனையா? ஆமா மேடம். கௌதம் அங்கதானே இருக்காரு, அவர்கிட்ட சொல்லுங்க. ஐயோ இல்ல மேடம், கௌதம் சாருக்கு தான் பிரச்சனை ஆயிடுச்சு. கௌதம்கா? ஆமா. என்ன சொல்றீங்க? கௌதம்க்கு என்ன ஆச்சு? மேடம், இங்க இன்டர்வியூக்கு சில கேண்டிடேட்ஸ் வந்தாங்க. அதுல கிரண்யான்னு ஒரு பொண்ணு கிட்ட
கௌதம் சார் தப்பா நடந்துக்கிட்டாராம். அபியூஸ் பண்ணிட்டாருன்னு அந்த பொண்ணு சத்தம் போட்டுட்டு போயிருக்கு மேடம். எங்க மரியாதையா பேசுங்க. யார பத்தி என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? கௌதம பத்தி எனக்கு தெரியாதா? என்ன விளையாடுறீங்களா? யார் அது? யார் அப்படி சொன்னது? ஐயோ மேடம், எனக்கு ஒன்றும் தெரியாது. இங்க அப்படிதான் பேசிக்கிறாங்க. அதான் உங்ககிட்ட விஷயத்த சொன்னான்னு நான் கால் பண்ணேன். அதுக்கெல்லாம் சான்ஸே இல்ல. கௌதம் அப்படிப்பட்ட ஆளே கிடையாது. இது யாரோ பிளான் பண்ணி தான் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். கௌதம் எங்க? அவங்கிட்ட போன் கொடுங்க. இல்ல மேடம், கௌதம் சார் இங்க இருந்து கிளம்பி போயிட்டாரு. வீட்டுக்கு தான் போனாருன்னு சொல்றாங்க. அண்ட் அந்த பொண்ணு போலீஸை கூட்டிட்டு வரேன்னு சொல்லி போயிருக்கு மேடம். எங்களுக்கெல்லாம் ரொம்ப பயமா இருக்கு மேம். போலீஸ் ஸ்டேஷனுக்கா? ஆமா மேடம். இல்ல இல்ல, இது ஏதோ நல்ல ஃபேக் பண்ண விஷயம் மாதிரி தான் தெரியுது. அவர் எதுக்கு அங்க இருந்து போனாரு? சரி ஓகே, நீங்க போனை வைங்க. என்ன விஷயம்னா எனக்கு கால் பண்ணுங்க. ஓகே மேடம். என்னடி அந்த பொண்ணு மகமே என்னன்னு மாறி தெரியல. என்னம்மா? ஏதாவது பிரச்சனையாம்மா உனக்கு? ஆமாக்கா, ஐயோ என்னமோ பெரிய ப்ராப்ளம்னு தோணுது. அக்கா அக்கா, நீங்க சாமி கிட்ட என் ஹஸ்பண்ட்காக வேண்டிக்கோங்க. நான் உடனே கொஞ்சம் கிளம்பணும். அந்த அலமேலு அக்காவை பாத்தீங்கன்னா எனக்கு உடனே கால் பண்ணுங்க. சரிம்மா சரிம்மா, நீ போயிட்டு வா, நாங்க வேண்டிக்கிறோம். நீ பதட்டப்படாம போமா, எல்லாம் நல்லதாவே நடக்கும். நடக்குமா? நீ பத்திரமா போயிட்டு வா. பார்த்து பத்திரமா பார்த்து பார்த்து போயிட்டு வா. பார்த்து தைரியமா அந்த போயிட்டு அம்மன்ட்ட நாங்க வா. வேண்டிக்கிறோம். அம்மா தாயே எனக்கா. இங்க பாருமா, என்ன நடந்துச்சுன்னு ஒழுங்கா சொல்லு. வந்ததுல இருந்து அழுதுகிட்டே இருக்க. மேடம், நான் ஒரு ஆதரவு இல்ல பொண்ணு மேடம். ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சு இப்பதான் வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஆனா அது கூட பொறுக்க முடியாம கொடுமைப்படுத்திட்டாங்க மேடம். யாரு கொடுமைப்படுத்தினாங்க? ஊசி முழுகாம விஷயம் என்னன்னு சொல்லுமா. மேடம், இன்னைக்கு ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூ போயிருந்தேன். அந்த கம்பெனியோட எம்டி என்கிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ணாரு மேடம். பொண்ணுங்களுக்கு அங்க பாதுகாப்பே இல்ல மேடம். ஒரு பொண்ணா இத வெளியே சொல்ல எனக்கு பயமா இருக்கு மேடம். நோ நோ நோ, நீ எதுக்குமா பயப்படணும்? பெண்கள் எதுக்குமே பயப்படக்கூடாது. அதுவும் வேலைக்கு போற இடங்கள்ல நடக்கிற பாலியல் அத்துமீறல்களை கண்டிப்பா வெளியே சொல்லணும். நீ இவ்வளவு தூரம் ஸ்டேஷனுக்கு வந்ததே பாராட்ட வேண்டிய விஷயம். இல்ல மேடம், எல்லாரும் இத வெளியே சொல்லாத. சொன்னா உனக்கு தான் பிரச்சனை வரும். போலீஸ் எல்லாம் வசதியான இடத்துக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பயமுறுத்துறாங்க மேடம். எவன் சொன்னான்? அவன் நேர்மையான போலீஸை இது வரைக்கும் பாத்திருக்க மாட்டான். இந்த ஜான்சி பெண்களோட உரிமையை போராடி வாங்கி கொடுக்கறதுக்காகவே இந்த யூனிஃபார்ம் போட்டவ. நீ முதல்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தியா? கான்ஸ்டபிள், முதல்ல உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் எழுதி வாங்குங்க. சொல்லுமா. மேடம், என் பேரு கிரண்யா. மேடம், லேடிஸ் அபியூஸ் கேஸ், அதுவும் வர்க்கிங் கேம்பஸ்ல தைரியமா பண்ணிருக்கானா? அவனெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. ஸ்பாட்டுக்கு போய் இப்பவே தூக்கணும். நீயே வாமா. ஐயோ வேண்டாம் மேடம், எனக்கு அங்க வரவே பயமா இருக்கு மேடம். அவங்கெல்லாம் பெரிய ஆளுங்க, நான் ரொம்ப ஏழை மேடம். நான் வேலைக்கு போனாதான் சாப்பிடவே முடியும். என்ன பயம்? சட்டம் எல்லாருக்கும் ஒண்ணுதான். எதுக்கு பயப்படுற? அதுவும் பெண்களை ஏமாத்துறதெல்லாம் இனிமே நடக்காது. அதுவும் ஜான்சி கிட்ட நடக்கவே நடக்காது. கிளம்பு, வா போலாம். வண்டி எடுக்க சொல்லு. மேடம் நாங்க ஒவ்வொரு ஆளா கேளுங்க, நான் பதில் சொல்றேன். மேடம் ஏதோ பணக்கார வீட்டு பையன் மேல அஃபென்ஸ் ஃபைல் பண்ணிருக்கீங்களாமே, அது உண்மையா மேடம்? யார் நீங்க? உங்களுக்கெல்லாம் யார் நியூஸ் சொன்னது? போங்க போங்க கான்ஸ்டபிள், இவங்க எல்லாரையும் துரத்தி விடு. பட்ட பகல வேலை கேட்டு வந்த பெண்ணுக்கு பாலியல் கொடுமை மூடி மறைக்க பார்க்கும் காவல்துறை. என்ன மேம் சொல்றீங்க அதுல?
மேடம் இவங்க கிட்ட பேசிட்டு போயிடலாம் மேடம், இல்லைன்னா இவங்க பாட்டுக்கு ஒரு கதையை சொல்லிடுவாங்க. ஆமா. ஏன் மேடம் எங்களை போக சொல்றீங்க? ஒரு பொண்ணுக்கு அநியாயம் நடந்திருக்கு, இதுக்கு நியாயம் கேட்டு வந்தவங்களுக்கு நீதி கிடைக்குமா மேடம்? என்ன பேசுறீங்க? போலீஸ்னா சும்மா நினைச்சீங்களா? நீதியை காப்பாத்ததான் நாங்க இருக்கோம். கண்டிப்பா சட்டம் தன் கடமையை செய்யும். பெரிய பணக்கார இடம், போலீஸ் ஆக்ஷன் எடுக்குமான்னு சந்தேகமா இருக்கு. ஏன் பெரிய இடத்து பையனா தலையில கொம்பு முளைச்சிருக்கா? யாரா இருந்தாலும் சட்டத்துக்கு முன்னாடி ஒண்ணுதான். யாரையும் எந்த காரணத்துக்காகவும் தப்பிக்க விட மாட்டேன். அப்போ ஆக்ஷன் கடுமையா இருக்குமா மேடம்? நிச்சயமா. ஒரு அப்பாவி பொண்ணுக்காக நான் கடைசி வரைக்கும் போராடுவேன். இப்ப விசாரிக்க தான் போறோம். விக்டிம் சொன்னது உண்மையா இருந்துச்சுன்னா 7 வருஷம் ஜெயில களிதான். அவ்வளவுதான். போங்க போங்க எல்லாரும். மேடம், 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 லாரி மேடம், ஓட்டுங்க. மேடம், வழி விடுங்க, வழி விடுங்க. நீங்க வேலை செய்யுங்க. சார், நீங்க சொன்ன மாதிரியே எல்லாம் போயிட்டு இருக்கு சார். போகணும், நான் சொன்னபடியே தான் நடக்கணும். என்ன, அந்த அம்மா ஜான்சி கிளம்பிருச்சா அரெஸ்ட் பண்றதுக்கு? ஆமா சார், அப்படித்தான் பேசியிருக்கேன். நிறைய சிம்பத்தியா அவங்க கிட்ட சொன்னதும் பயங்கரமா அவங்க கௌதம் மேல டென்ஷன் ஆயிட்டாங்க. எவன் அவன் பெரிய வீட்டு பையன், நான் பாத்துக்கிறேன், நீ பயப்படாதுன்னு சொல்லிருக்காங்க சார். அதுக்கு தான் உன்னை அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கே வர சொன்னேன். இந்த ஜான்சி இருக்கு பாரு, பொம்பளைங்க கிட்ட தப்பா நடக்கிற ஆம்பளைங்களை கண்டாலே அந்த அம்மாவுக்கு பிடிக்காது, மண்டிக்கவே மாட்டாங்க. அதுவும் கௌதம் விஷயத்துல அவன் ஆயுசுக்கும் உள்ளே கடந்து தவிக்கிற மாதிரி கேஸ போட்டு உள்ள தள்ளிடுவாங்க பாரு. சார், ஆனா இவங்க கௌதம் அரெஸ்ட் பண்றதுல ஆர்வமா இருக்காங்க சார். இவங்க பெரிய ஒரு ஃபெமினிசம் டெரரா பேசுறாங்க. பார்க்கவே கொஞ்சம் பயமா இருக்கு சார். பயமா? உனக்கு எதுக்கு பயம்? சொன்ன வேலையை மட்டும் நீ ஒழுங்கா செஞ்சுக்கிட்டே இரு. கௌதம் குடும்பத்துக்கு இந்த அம்மா தான் சரி. அந்த குடும்பம் ஊரு முழுக்க அவமானப்படணும். நீ அப்பாவி மாதிரி அப்படியே நடிச்சுக்கிட்டே இரு, அது போதும். சரிங்க சார், அதெல்லாம் நடிப்பு ஏரியா சார். சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிடுறேன். இப்ப பிரஸ் ரிப்போர்ட்டர்ஸ்லாம் வந்திருக்காங்க, அவங்க கிட்ட என் முகத்தை காட்டுறதுக்கு எனக்கு பயமா இருக்கு சார். என்ன நீ ஊரு முழுக்க வம்ப விலை கொடுத்து வாங்கி வச்சிருக்கியா? இந்த பாரு, அந்த ஜான்சிக்கு பெண்கள் மேல அக்கறை அதிகம். உன் போட்டோ எந்த பத்திரிகையிலையும் வராத மாதிரி அந்த அம்மாவே பார்த்துக்கும். நீ உன் முகத்தை மட்டும் மறைச்சு வச்சுக்க, அது போதும். பிரசுக்காரங்களை அங்க அனுப்பி இருக்கிறது நான் தான். அந்த கௌதம் பய பேரு ஊரு முழுக்க அசிங்கப்படணும். வீட்டுக்குள்ளேயும் அந்த கௌதம் இதனால அவமானப்பட்டு தலை குனியணும். புரியுதா? சொன்ன வேலையை மட்டும் செய், மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். சரிங்க சார், நான் பாத்துக்கிறேன். உங்க வேலை தானே சார், ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல சார். ஏய், அதிகமா பேசாத. நீ கேட்ட பணத்தை நான் உனக்கு கொடுக்கறேன்ல, அதை மட்டும் வாங்கிக்கிட்டு நான் சொன்ன மாதிரி நடிச்சு வேலையை மட்டும் முடிச்சுட்டு வர்ற வழியை பாரு. மற்ற விஷயம் எதுலையும் நீ தலையிட வேணாம். சரிங்க சார். சார் கோச்சிக்கிட்டீங்களா சார்? சாரி சார், நான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவேன் சார், நீங்க கவலைப்படாதீங்க சார். ஆனா ஒரு பயம் சார். என்ன சார், இந்த அம்மா ரொம்ப நியாயமான போலீஸா தெரியுறாங்க. கௌதம் ஆபீஸ்க்கு போய் விசாரிச்சு ஒருவேளை நான் சொன்னது பொய்ன்னு தெரிஞ்சிச்சுன்னா என்ன உண்டு இல்லைன்னு செஞ்சிருவாங்க சார். அதான் சார் எனக்கு பயமா இருக்கு. இந்த பாரு, இதையெல்லாம் யோசிக்காமலேயே நான் வேலையில் இறங்குவேன். ஏற்கனவே அந்த ஆஃபீஸில் ஒரு பையனை செட் பண்ணி நமக்கு சாதகமாக எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன். கௌதம் தலைகீழாக நின்னாலும் அவனால் தான் நல்லவன் தானே நிரூபிக்கவே முடியாது, புரியுதா? அதனால நீ பேசாம யாருக்கும் உன் மேல சந்தேகம் வர முடியாதபடி நடிச்சிட்டு மட்டும் வந்துரு. சரிங்க சார், நீங்க சொல்ற மாதிரி நடந்துக்கிறேன் சார். இந்திரா, கௌதம் உள்ள போனதுக்கு அப்புறம் கதறி துடிப்பா, கதறுவா. எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு உன்னை சந்திக்கிறதுக்காக வருவா. ஆனா எக்காரணத்தை கொண்டும் நீ மட்டும் அவளை சந்திக்கவே கூடாது. சரிங்க சார்,
நான் பாத்துக்கிறேன் சார். நீங்க என்ன சேஃபா அனுப்பிச்சிருங்க சார். இந்த பாரு, இது ஒரு பெரிய வேலை. நம்பி உன்னை அனுப்பியிருக்கிறேன். சொதப்புனேன்னு தெரிஞ்சிச்சு, நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. ஐயோ, பயம் காட்டாதீங்க சார். இந்த பக்கம் ஜான்சி மேடமா பார்த்தா பயமா இருக்கு, உங்களை பார்த்தாலும் பயமா இருக்கு சார். இது பயமா இருக்கா? இப்பவே பயமா இருக்கு அது இதுன்னு வளர்னா எப்படி? ஆ? நீ கேட்குற பணத்தையும் அதுக்கு மேலேயும் கொடுக்கறதுக்கு நான் தயாராத்தான் இருக்கேன். அந்த வேலையை மட்டும் முடிச்சிட்டு வா. ம், போன வை. சரிங்க சார். ஏய், எல்லாம் வாங்க 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 எல்லாரும். யாரு எங்க மேனேஜர்? மேடம் மேடம் நான் தான் மேடம். வணக்கம் மேடம். யோ, நீ போய் உன் எம்டியை கூட்டிட்டு வாயா. போயா. அவருக்கு வேலை இருக்குன்னு அவசரமா கிளம்பிட்டார் மேடம். போன போடியா அவனுக்கு. மேடம் நாட் ரீச்சபிள்னு வருது மேடம். குத்தமுள்ள நெஞ்சு அதான் ஓடி இருக்கான். யோ, இப்பயே போய் தூக்குற.